வெல்கம். லெக்சர் நம்பர் 9 இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட உங்க சிலபஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா புக் பேக் எம்சிக்யூ சால்வ் பண்ணிக்கிட்டு ஜேடபிள்இ ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சிடும். ஓகேவா? இது சின்ன யூனிட் தான். ஸோ 9 லெக்சர்ஸ்லேயே வந்து உங்க சிலபஸ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ லெக்சர் நம்பர் 1 to லெக்சர் நம்பர் 8 பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இங்க வந்துருங்க. ஸோ லெக்சர் நம்பர் 1 to பார்த்தோம் அப்படின்னா இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். லெக்சர் 3-4ல வந்து இன்வர்ஸ் காஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். லெக்சர் 4ல வந்து இன்வர்ஸ் டான் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அப்புறம் 5ல வந்து இன்வர்ஸ் கொசீகண்ட், இன்வர்ஸ் சீகண்ட், இன்வர்ஸ் காட் அதெல்லாம் பார்த்தோம். லெக்சர் நம்பர் 7, லெக்சர் நம்பர் 8 அது ரெண்டுத்துலயுமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? மொத்தம் வந்து 10 ப்ராப்பர்ட்டி இருக்கு இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸுக்கு. ஸோ லெக்சர் நம்பர் 7ல பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி 1 to ப்ராப்பர்ட்டி 5 லிஸ்ட் அவுட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டோம். லெக்சர் நம்பர் 8 அதாவது லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி 6, ப்ராப்பர்ட்டி 7 அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டோம். இந்த வீடியோ பண்ண போறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி 8, 9, 10. ஸோ ப்ராப்பர்ட்டி 8, 9, 10 லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டோம் அப்படின்னா உங்க சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டி 8 பாருங்க. 2 times sin inverse of x is equal to sin inverse of 2x into root of 1 minus x square provided mod x is less than or equal to 1 by root 2. Correct? This is same as this. அதே மாதிரி 2 times cos inverse of x is same as sin inverse of 2x into 1 minus x square. நம்ம ஆல்ரெடி போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 times tan inverse of x பார்த்தோம். கரெக்டா? என்ன வரும்? 2 times tan inverse of x tan inverse of 2x by 1 minus x square னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா 2 times sin inverse of x வந்து sin inverse of 2x into root 1 minus x square. 2 times cos inverse of x is sin inverse of 2x into root of 1 minus x square. இங்க பாருங்க, இங்க வந்து x lies between minus 1 by root 2 to plus 1 by root 2. இங்க x lies between 1 by root 2 to 1. அதாவது x இந்த இன்டர்வல்ல இருந்தாதான் இந்த ஃபார்முலா வேலிட்னு அர்த்தம். இதுக்கு ப்ரூஃப்லாம் பாத்தீங்கன்னா 2 லைன் 3 லைன் தான் இருக்கும். ஓகேவா? நான் ப்ரூவ் பண்ண போறதுல ரொம்ப ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். நீங்க பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. உங்க அதுக்கான ப்ரூஃப் பாத்தீங்கன்னா உங்க புக்ல வந்து ஒன்னு ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டி 9 பாருங்க. sin inverse of x is same as cos inverse of root of 1 minus x square if x lies between 0 and 1. அதே மாதிரி sin inverse of x cos inverse மாத்தணும் அப்படின்னா இது. அதே மாதிரி sin inverse of x is equal to minus cos inverse of root 1 minus x square if x lies between minus 1 to 0. அதாவது minus 1 to 0 இருந்துச்சுன்னா sin inverse of x is same as this. 0 to 1 இருந்ததுன்னா this is same as this. ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இது வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஆப்போசிட் வந்து x, ஹைபாட்டன்யூஸ் வந்து 1. இது என்ன ஆயிடும்? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ் ஆயிடும். அது போட்டீங்கன்னா டைரக்டா வந்துரும் அந்த ரிசல்ட்லாம். ரொம்ப ஈஸியான எலிமெண்டரி ப்ராப்பர்ட்டிஸ் தான். அடுத்து பாருங்க, sin inverse of x is same as tan inverse of x by root of 1 minus x square. cos inverse of x is same as sin inverse of root 1 minus x square. இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது x by 1 போட்டுப்போம். x வந்து ஆப்போசிட் சைடு, 1 வந்து ஹைபாட்டன்யூஸ். இப்போ நம்ம sin inverse மாத்தணும் அப்படின்னா இதோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ் தெரியும், ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ பித்தாகரஸ் தியரம் வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம we can find ஆப்போசிட் சைடு. அதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போசிட் என்னவா போகுது? ரூட் 1 minus x square போகும், பை 1ன்னு வரும். ஹைபாட்டன்யூஸ் வந்து 1 போறதுனால. ஸோ எல்லாமே அதே தான், எல்லாமே பார்த்தது தான். அதே மாதிரி cos inverse of x is same as pi minus sin inverse of root 1 minus x square if x lies between minus 1 to 0. அதே மாதிரி tan inverse of x is same as sin inverse of x by root 1 plus x square is equal to cos inverse of 1 by root 1 plus x square if x is greater than 0. ஆமா தானேப்பா? ஈஸியான ப்ரூஃப். இதெல்லாம் ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம். நீங்க பாருங்க, இது x by 1 எழுதிக்கலாமா? ஸோ அப்போ tan என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஹைபாட்டன்யூஸ் தெரியாது. ஹைபாட்டன்யூஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒன்று மட்டும் நான் ப்ரூவ் பண்றேன் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்போ ஹைபாட்டன்யூஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட் வந்து x, இவன் வந்து 1, இவன் என்னவா போயிடுவான்? இவன் ஹைபாட்டன்யூஸ். கரெக்டா? ஸோ அப்போ we know that x square plus 1 square is equal to hypotenuse square. பித்தாகரஸ் தியரம் படி x square plus 1 square is equal to hypotenuse square. அப்போ ஹைபாட்டன்யூஸ் என்ன ஆயிடும்? ரூட் ஆஃப் 1 plus x square ஆயிடும். கரெக்டா? ஸோ அப்போ இவன் என்ன ஆயிடுவான்? ரூட் ஆஃப் 1 plus x square ஆயிடுவான்.
ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் அவ சைன் இன்வர்ஸ் ஃபார்ம்ல என்னது ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் கரெக்டா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் ஸோ இது வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் காஸ் இன்வர்ஸ்னா அட்ஜஸ்டன்ட் பை ஹைபாட்டன்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க ஆப்போசிட் யாரு எக்ஸ் ஹைபாட்டன்யூஸ் யாரு √1 + x². இது அட்ஜஸ்டன்ட் பை ஹைபாட்டன்யூஸ் அட்ஜஸ்டன்ட் வந்து 1 ஹைபாட்டன்யூஸ் வந்து √1 + x². ஸோ எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் ரொம்ப ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க என்ன இருக்கு x/1 இருக்கு. ஸோ அப்போ இங்க சைன் இன்வர்ஸ் இருக்கு. அப்போ இது யாரு இது வந்து ஆப்போசிட் சைடு இது வந்து ஹைபாட்டன்யூஸ் கரெக்டா. யூ ஃபைண்ட் அட்ஜஸ்டன்ட் சைடு டான் ஃபார்முலா என்னது ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் கரெக்டா ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். ஸோ அப்போ ஆப்போசிட் தெரியும் நம்மளுக்கு ஆப்போசிட் வந்து எக்ஸ்ன்னு தெரியும். இப்போ ஃபைண்ட் அட்ஜஸ்டன்ட் சைடு ஆப்போசிட் தெரியும் ஹைபாட்டன்யூஸ் தெரியும். ஆப்போசிட் பாருங்க அதே தான் இங்கேயும் பாருங்க ஆப்போசிட் வந்து எக்ஸ் அட்ஜஸ்டன்ட் வந்து சாரி ஆப்போசிட் வந்து எக்ஸ் பாருங்க இதுக்கு பாருங்க இந்த ஃபார்முலா ப்ரூவ் பண்றோம் பாருங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குமா ஆப்போசிட் வந்து எக்ஸ் ஹைபாட்டன்யூஸ் வந்து 1 யூ ஃபைண்ட் அட்ஜஸ்டன்ட் சைடு அப்போ x² + அட்ஜஸ்டன்ட் x² + அட்ஜஸ்டன்ட் சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1². அப்போ அட்ஜஸ்டன்ட் சைடு என்ன ஆயிடும் √1 - x² ஆயிடுமா. இது அசை போச்சுன்னா 1 - x² இருக்கும். இங்க ஸ்கொயர் இருக்கு ரூட் எடுத்தனா 1 - x² வந்துடும். வந்துச்சா பாருங்க ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் ஆப்போசிட் வந்து எக்ஸ் அட்ஜஸ்டன்ட் வந்து √1 - x². ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டி எல்லாமே ரொம்ப ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம் நீங்க. ஓகே அதே தான் இங்கேயும் எல்லாமே அதே தான். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான் நம்ம. ஓகே ஒரு 10 பாருங்க. ஸோ இதோட வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ராப்பர்ட்டி முடியுது. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி பாருங்க 3 times sin inverse of x is sin inverse of 3x - 4x³ provided x belongs to closed interval 1/2, -1/2 and 3 times cos inverse of x is cos inverse of 4x³ - 3x provided x belongs to 1/2, 1. இது ப்ரூவ் பண்ணா ரொம்ப ஈஸி. வேணா நான் ப்ரூவ் பண்றேன் பாருங்களேன். ஒன்று மட்டும் நான் ப்ரூவ் பண்றேன். ஸோ பாருங்க ப்ரூஃப். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் we need to prove. So what we need to prove is 3 times sin inverse of x is same as sin inverse of 3x - 4x³. இப்போ என்ன பண்ணலாம் ப்ரூவ் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா put x is equal to put x is equal to என்ன பண்ணலாம் put theta is equal to sin inverse of x. Put theta is equal to sin inverse of x. அப்ப இது என்ன ஆயிடும் x is equal to sin theta ஆயிடும் கரெக்டா. Put theta is equal to sin inverse of x. அப்ப x என்ன ஆயிடும் sin theta ஆயிடும். இப்போ what is the value of 3x - 4x³ 3x - 4x³ என்ன ஆயிடும் 3 times x sin theta இல்ல. So 3 sin theta minus sin theta whole cube. அதாவது 3x - 4x³ பதில் x க்கு sin theta போடுறேன். அப்ப இது என்ன ஆயிடும் 3 sin x சாரி sin theta இல்ல x வந்து sin theta. So இது theta. So 3 sin theta minus 4 sin cube theta. இது என்ன ஃபார்முலாப்பா sin 3 theta கரெக்டா. sin 3 theta ஃபார்முலா என்னது 3 sin theta minus 4 sin cube theta. இப்போ பாருங்க இப்போ what will be sin inverse of 3x minus 4x³ இது என்ன ஆயிடும் sin inverse of இப்போ 3x minus 4x³ என்ன ஆயிடுச்சு sin 3 theta ஆயிடுச்சு கரெக்டா. sin 3 theta ஆயிடுச்சு. புரியுதா இல்லையாப்பா பாருங்க 3x minus 4x³ வந்து 3x minus 4x³ வந்து sin 3 theta ஆயிடுச்சு. அப்ப what will be sin inverse of 3x minus 4x³ is sin inverse of sin 3 theta. இப்போ sin inverse of sin x என்னது x தான். So it will be 3 theta. So 3 times what is theta by your assumption sin inverse of x கரெக்டா. So இது 1 வச்சுப்போம். So sin inverse of x prove பண்ணட்டமா பாருங்க by 1. So therefore 3 times sin inverse of x is same as sin inverse of 3x minus 4x³. ஓகேவா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம் நீங்க இங்க cos 3 theta ஃபார்முலா வரும் 4 cos cube theta minus 3 cos theta ன்னு வரும். அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா you can prove the second result very similarly. ஓகேவா. ஸோ
3 times sin inverse of x is same as sin inverse of 3x minus 4x cube. புரியுதா? ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டி 8, 9, 10 நல்லா பார்த்துக்கோங்க. இங்க 2 times sin inverse of x இருக்கு. இங்க என்ன இருக்கு? 3 times sin inverse of x இருக்கு. நல்லா பாருங்க. x belongs to இந்த இன்டர்வல் தான். ஏன் இந்த இன்டர்வல்னா sin inverse of x is defined only when x belongs to closed interval -1, கரெக்டா? ஸோ நீங்க இதுக்கு டொமைன் கண்டுபிடிச்சு பாருங்களேன். sin inverse of 3x minus 4x டொமைன் கண்டுபிடிச்சு பாருங்களேன். இப்போ வருவான் டொமைன்ல. ஸோ இந்த ரீஜன்ல மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருக்கும், கரெக்டா? ஸோ அப்போ யூ ஃபைண்ட் டொமைன், யூ ஃபைண்ட் த டொமைன் ஃபார் யூ டேக் எக்ஸசைஸ் ப்ராப்ளம். ஓகேவா? எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. யூ ஃபைண்ட் த டொமைன் ஃபார் இந்த ஃபங்க்ஷன். ஃபைண்ட் டொமைன் ஃபார் இந்த ஃபங்க்ஷனு நம்மளுக்கு இவன் கிடைப்பான். நம்ம எப்படி போட்டிருக்கோம்ல, ஃபைண்ட் இந்த டொமைன் ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க நீங்க, ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ்ல. ஸோ யூ ஃபைண்ட் த டொமைன் ஃபார் sin inverse of 3x minus 4x cube கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? x belongs to closed interval -1/2, 1/2. அதாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we need to find all x such that this 3x minus 4x cube lies between -1 and 1. இப்போ தனித்தனியா இன்டர்வலை பிரிச்சு அப்புறம் எந்த பிரேக் பாயிண்ட் கண்டுபிடிச்ச பிறகு எந்த பாயிண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன்னு பார்த்து எந்த 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 இன்டர்வல்ல சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றதை பார்த்து தனித்தனியா போட்டிங்க அப்படின்னா you will get x to be equal to -1/2, 1/2. பாருங்க இதை நீங்க எப்படி பண்ணுவீங்க? -1 is less than 3x minus 4x cube. அதே மாதிரி 3x minus 4x cube is less than or equal to 1. So this is same as 3x. இப்போ நீங்க மைனஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 is greater than or equal to 3x minus 4x cube. அப்புறம் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா தனித்தனியா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will get the x to be equal to -1/2, 1/2. ஓகேவா? சூப்பர். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா முடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராப்பர்ட்டி 1 to ப்ராப்பர்ட்டி 10 நீங்க என்ன வந்து ரொம்ப நல்லா 10 வாட்டி எழுதி பார்த்துருங்க. ஏன்னா we will use property more often in solving the problem. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will do some problems based on property 8, 9, 10. ஓகேவா? சூப்பர். பாருங்க, evaluate sin inverse of 3/5 plus secant inverse of 5/4. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா secant inverse of 5/4 sin inverse மாத்த போறேன். என்ன பண்ண போறேன்? secant inverse of 5/4 sin inverse மாத்த போறேன். அப்ப என்ன பண்ண போறேன்? பாருங்க சொல்யூஷன். சோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா முதல்ல secant inverse of 5/4 நான் வந்து sin inverse மாத்த போறேன். அப்ப எப்படி மாத்தணும்? sin inverse of opposite divided by hypotenuse. இப்ப secant இருக்கு. அப்ப secant என்னது? adjacent by hypotenuse, கரெக்டா? சோ இவன் வந்து adjacent, secantல secantனா வந்து hypotenuse by adjacent, கரெக்டா? சோ இவன் வந்து hypotenuse, இவன் வந்து adjacent, கரெக்டா? reciprocal of cos தானப்பா secant. cos வந்து adjacent by hypotenuse. அப்ப secant என்ன வரும்? hypotenuse by adjacent. சோ அப்ப we need to find opposite side, கரெக்டா? opposite தெரியாது நம்மளுக்கு, கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க, adjacent வந்து 4, hypotenuse வந்து 5. இவன் நம்மளுக்கு தெரியாது, xன்னு வச்சுப்போம். அதாவது we need to find opposite side. ஏன்னா நம்ம என்ன தேவைப்படுது? opposite தேவைப்படுது. அப்ளை பண்ணுங்க பித்தாகரஸ் தியரம். x² plus 4² is equal to 5², கரெக்டா? சோ opposite side square plus adjacent side square is equal to hypotenuse side square. அப்ப x² என்ன ஆயிடும்? 25 minus 16 9 போயிடும். அப்ப x என்ன போயிடும்? 3 போயிடும். சோ அப்ப இவன் என்ன போயிடுறான்? 3 போயிடுறான். So therefore this is same as sin inverse of opposite by hypotenuse. opposite வந்து 3, hypotenuse வந்து 5, கரெக்டா? So equation number 1 becomes, so 1 ன்னு போட்டுருவோம். So 1 becomes, இப்போ என்ன ஆயிடும் பாருங்க. So now 1 becomes sin inverse of 3/5 plus secant inverse of 5/4, கரெக்டா? சோ என்ன ஆயிடுவான்? sin of already sin inverse of 3/5 அப்படியே இருக்கட்டும். இப்போ secant inverse of 5/4 என்ன ஆயிட்டான்? sin inverse of 3/5 ஆயிட்டான். sin inverse of 3/5 ஆயிட்டான். புரியுதா? பாருங்க, இதோட வேல்யூ changed to sin inverse of 3/5.
ரெண்டுமே சேம் டேர்மா அப்ப என்ன பண்ணிடலாம் ஆட் பண்ணிடலாமா சோ அப்ப 2 times sin inverse of 3/5 இப்போ 2 times sin inverse of x ஃபார்முலா என்னது we know that என்ன தெரியும் அப்படின்னா we know that 2 times sin inverse of x என்னப்பா sin inverse of இப்பதானே ப்ரூவ் பண்ணோம் 2 times sin inverse of x is sin inverse of 2x into root 1 minus x square sin inverse of 2x into sin inverse of 2x sin inverse of 2x into root of 1 minus x square இது எப்ப valid when x lies between minus 1 by root 2 plus 1 by root 2 3/5 எங்க இருக்கும் அது உள்ளதா இருக்கும் கண்டிப்பா சோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 times sin inverse of x இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் சோ அப்ளை பண்ண பிறகு என்ன ஆகும் பாருங்க சோ sin ஆல்ரெடி வெளில இருக்கு சோ 2 times sin inverse of x நமக்கு x யாருப்பா சோ here x is equal to 3/5 கரெக்ட்டா சோ அப்ப இது என்ன ஆயிடும் sin inverse of 2x sin inverse of 2x into root of 1 minus x square கரெக்ட்டா 1 minus x square பாருங்க 2 times sin inverse of x is same as sin inverse of 2x into root 1 minus x square இப்போ என்ன ஆயிடும் sin inverse of இவன் 6/5 ஆயிடுவான் இவன் என்ன ஆயிடுவான் பாருங்க root 1 minus 9/25 1 minus 9/25 அப்ப 25 minus 9/25 16/25 னு வருவான் கரெக்ட்டா 16/25 ரூட் இருக்கும் இப்போ இது என்ன ஆயிடும் sin inverse of இவன் 6/5 ஆயிடுவான் இவன் என்ன ஆயிடுவான் 4/5 ஆயிடுவான் கரெக்ட்டா ஆமா தானேப்பா ரூட் 16/25 என்ன ஆயிடும் 4/5 ஆயிடும் அப்ப இவன் என்ன ஆயிடுவான் sin inverse of 24/25 கரெக்ட்டா இப்போ இதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸி என்ன தெரியும் we know that என்ன தெரியும் sin inverse of x will be x if x belongs to minus 1,1 கரெக்ட்டா if x belongs to minus 1,1 நம்ம 24/25 எங்க இருக்கு it lies between minus 1 to 1 கரெக்ட்டா நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 0.9 something னு போவோம் சோ அப்ப இது என்ன ஆயிடும் sin inverse of sin x so therefore sin inverse of 24/25 is same as 24/25 because this 24/25 belongs to closed interval minus 1,1 அவ்வளவுதான் சோ அப்ப இதோட வேல்யூ என்னது 24/25 நான் என்ன பண்ணேன் அப்படின்னா secant inverse of 5/4 sin inverse of மாத்தின பிறகு ரெண்டுமே சேமா போயிடுச்சு சோ அப்ப 2 times sin inverse of x போயிடுச்சு 2 times sin inverse of x is sin inverse of 2x into root 1 minus x square provided x lies between minus 1 by root 2 plus 1 by root 2 கரெக்ட்டா சோ நமக்கு எங்க இருக்கு 1 by root 2 னா வந்து 1 approximately 1.414 னு வைங்களேன் அது டிவைட் பண்ணினா ஒரு நம்பர் கிடைக்கும் அந்த நம்பர் கண்டிப்பா இந்த நம்பர் கண்டிப்பா அதுக்குள்ள தான் இருக்கும் ஓகே சோ அப்ப ஆன்சர் என்ன போயிடுச்சு 24/25 போயிடுச்சு சோ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண பிறகு ஆல்ரெடி வெளில ஒரு சைன் இருக்கு sin inverse of 2x into root 1 minus x square so simplify பண்ணா 24/25 வரும் simplify பண்ண பிறகு sin inverse of x so for this value is 24/25 okay so problem 2 பாருங்க if cos inverse of x plus cos inverse of y plus cos inverse of z is equal to pi and x y z lies between 0 and 1 show that x square plus y square plus z square plus 2xyz is equal to 1 சொல்லணும் சொல்றோமா ஈஸி தான் பாருங்க what is given cos inverse of x plus cos inverse of y plus cos inverse of z is equal to pi னு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா we need to show this x y z satisfies x square plus y square plus z square plus 2xyz is equal to 1 அதாவது இந்த x y z என்ன ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் எப்போ அப்படின்னா
காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட் பையா போச்சுன்னா ஓகே. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா let us assume alpha to be cos inverse of x, beta to be cos inverse of y. இது அப்படியே வைங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸை ஆல்ஃபா, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல்ஃபான்னு வச்சிருக்கேன், செகண்ட் டேர்ம் பீட்டான்னு வச்சிருக்கேன். அப்ப இது என்ன ஆயிடும்? அப்ப x என்ன ஆயிடும்? அப்ப x is equal to cos alpha. கரெக்டா? x is equal to cos alpha or cos alpha is equal to x. கரெக்டா? ஸோ அப்ப இது என்ன ஆயிடும்? cos alpha is equal to x. இது என்ன ஆயிடும்? cos beta is equal to y ஆயிடும். கரெக்டா? cos beta is equal to y. இப்ப பாருங்க, இந்த x by 1 ன்னு போட்டுக்கலாமா? அப்ப cos alpha வந்து adjacent by hypotenuse. அப்ப sin alpha என்ன ஆயிடும்? opposite by hypotenuse. அப்ப opposite side என்னவா போயிடும்? பாருங்க, cos alpha வந்து adjacent by hypotenuse. அப்ப கீழ hypotenuse 1 போயிடுச்சு. அப்ப வந்து பாருங்க, ரஃபா எழுதுறேன் பாருங்க, இங்க போடுற பாருங்க. சோ cos alpha இருக்கா? சோ cos alpha வந்து adjacent side divided by hypotenuse. சோ adjacent வந்து x, hypotenuse வந்து 1. இது நம்மளுக்கு தெரியாது. கரெக்ட்டா? இது நம்மளுக்கு தெரியாது, ஆப்போசிட் தெரியாது. கண்டுபிடிச்சிருவோமா பித்தாகரஸ் தியரம் படி? சோ அப்ப ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பிளஸ் adjacent side ஸ்கொயர் is equal to 1 ஸ்கொயர். அப்ப ஆப்போசிட் சைடு is equal to 1 minus x ஸ்கொயர்னு இருக்கும். இங்க ரூட் எடுத்தீங்கன்னா ரூட் 1 minus x ஸ்கொயர்னு இருக்கும். சோ அப்ப இது பாத்தீங்கன்னா ரூட் 1 minus x ஸ்கொயர். புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனா மாத்தணும் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்பா? சோ cos ஆல்பா வந்து adjacent by hypotenuse. சோ adjacent வந்து x, hypotenuse வந்து 1. அப்ப opposite by hypotenuse. சோ அப்ப sin alpha is equal to opposite வந்து root 1 minus x square divided by 1 அப்படின்னு இருக்கும். இப்ப அதே மாதிரி இங்க பாருங்க, cos beta is equal to y. இது எப்படி நம்ம சைனா மாத்தலாம்? அப்ப sin beta என்ன ஆயிடும்? opposite divided by hypotenuse. சோ அப்ப sin beta என்ன ஆயிடும்? இங்க வந்து y இருக்கு. அப்ப இது என்ன ஆயிடும்? root 1 minus y square by 1 ன்னு இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா we have found the value of cos alpha, cos beta. அதே மாதிரி we have also found the value of sin alpha, sin beta. இதை அப்படியே வச்சுப்போம். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதை ஆல்பான்னு வச்சுக்கிட்டேன், இதை பீட்டான்னு வச்சுக்கிட்டேன். அப்போ cos alpha x போயிடுச்சு, cos beta y போயிடுச்சு. அப்ப cos alpha x by 1, cos beta y by 1. சோ அப்ப by 1 இருக்கும் இங்க. சோ அப்ப you find sin alpha. We know cos alpha. Cos alpha வந்து adjacent by hypotenuse. Adjacent வந்து x, hypotenuse வந்து 1. You find opposite side by பித்தாகரஸ் தியரம். சோ அப்ப root 1 minus x square போயிடுச்சு. இங்க x க்கு பதில் y இருக்கு. சோ அப்ப என்ன ஆயிடும்? y ஆயிடும், இங்க y ஆயிடும். சோ அப்ப root 1 minus y square ன்னு வரும். ஓகே. இப்ப பாருங்களேன், இப்பதான் ஒரு சின்ன கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்க இப்போ இதை 1 போட்டுக்கலாமா? இதை 1 போட்டுக்கலாம். So 1 becomes 1 யாரு? cos inverse of x plus cos inverse of y plus cos inverse of z is equal to pi. கரெக்டா? இவன் தான் 1. இப்ப cos inverse of x யாரு? ஆல்பா. cos inverse of y யாரு? பீட்டா. இவனை அப்படியே வச்சுக்கிட்டோம் நம்ம. கரெக்டா? இவனை அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இது என்ன ஆயிடும்? அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட். கரெக்டா? ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட். இப்போ ஈக்குவேஷன் 2 வச்சுக்க போறேன். நம்ம என்ன சொன்னோம்ப்பா? this xyz satisfies x square plus y square plus z square plus 2xyz is equal to 1. அது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றத சொல்லணும். ஓகே. இப்ப பாருங்க take cos on both side. அப்ப இது என்ன ஆயிடும்? cos alpha plus beta is equal to cos pi minus cos inverse of z. கரெக்டா?
கரெக்டா இல்லையா? cos alpha plus beta cos. இப்போ cos 180 minus theta. cos 180 minus theta என்னது? minus cos theta. கரெக்டா? இது ஃபுல்லா தீட்டாவா பாருங்க. இது ஃபுல்லா தீட்டாவா பாருங்க. cos 180 minus theta minus cos theta. theta யாரு? cos inverse of z. கரெக்டா? அப்ப cos of cos inverse of z என்ன ஆயிடும்? z ஆ போயிடும். ஏன்னா மைனஸ் ஆல்ரெடி இருக்கு. cos of cos inverse of z z ஆ போயிடும். ஏன்னா this z எங்க இருக்கு? less than 1 இருக்கு. So whenever cos of cos inverse of x will be x if x belongs to closed interval minus 1 comma 1. So நம்மளுக்கு இங்க z எங்க இருக்கு? less than 1 இருக்கு and also in between 0 to 1 ல இருக்கு. So therefore cos of cos inverse of x x ஆ போயிடும். So you mark this as equation number 3. புரியுதா? So இப்போ இங்க இருந்து cos எடுத்தேன். இதற்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இது ஆல்பான்னு அசியூம் பண்ணேன், இது பீட்டான்னு அசியூம் பண்ணேன். ஸோ காஸ் ஆல்பா சைன் ஆல்பா கண்டுபிடிச்சேன், காஸ் பீட்டா சைன் பீட்டா கண்டுபிடிச்சேன், இங்க காசு எடுத்தேன். இப்ப பாருங்களேன், we know that இது அப்படியே இருக்கட்டும். what is the formula for cos alpha plus beta? cos a plus b என்னது? cos a cos b minus sin a sin b. கரெக்டா? minus sin a sin b. இப்போ we already know cos alpha, we know cos beta, we know sin alpha, we know sin beta. இந்த 4 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆயிடும் பாருங்க, cos alpha cos beta அப்ப x into y minus sin alpha sin beta. sin alpha வந்து √1 minus x square into √1 minus y square. இதை equation number 4 னு வெச்சுப்போம். So from 3 and 4 cos alpha plus beta is equal to minus z, cos alpha plus beta is equal to இந்த value. அப்போ from 3 and 4 left hand side ரெண்டுமே ஈக்குவல், அப்ப என்னவா இருக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருந்தாகணும். So from 3 and 4 பாருங்க, from 3 and 4 3 வந்து இவன் 4 வந்து இவன், ரெண்டு பக்கமே என்னது? cos alpha plus beta cos alpha plus beta ஈக்குவல். சோ அப்ப ரெண்டுமே என்ன போய் ஆகணும்? RHS என்ன போகணும்? ஈக்குவலா போய் ஆகணும். அப்ப minus z has to be equal to xy minus √1 minus x square √1 minus y square. கரெக்டா? இது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா அது வந்துரும். இது இன்சைட் போர்ஷன் என்ன ஆயிடும்? minus xy minus z is equal to minus √1 minus x square √1 minus y square. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுங்க. அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணீங்கன்னா சோ நீங்க மைனஸ் வெளில எடுத்துடலாமா? நீங்க மைனஸ் வெளில எடுத்துட்டீங்களா? மைனஸ் வெளில எடுத்து இல்ல மைனஸ் கேன்சல் அடிச்சிடலாம். கரெக்ட்டா? மைனஸ் நீங்க கேன்சல் அடிச்சிடலாம். இங்க ஒரு மைனஸ், இங்க மைனஸ் காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா சோ xy plus z is same as √1 minus x square √1 minus y square. So square on both side, squaring on both side. அப்ப என்ன ஆயிடும்? xy plus z whole square. இவன் வந்து 1 minus x square, இவன் வந்து 1 minus y square. இது என்ன ஆயிடும்? a plus b whole square ஃபார்முலா a square plus b square plus 2 times ab plus 2 times ab is equal to, இத இங்க பண்ணீங்கன்னா 1 minus y square minus x square plus x square y square. இப்போ x square y square போய்டும். கரெக்ட்டா? அப்ப மீதி யார் இருப்பா? இந்த ரெண்டு டேர்ம இசை கொண்டு வாங்க. அப்ப இது என்ன ஆயிடும்? x square plus y square plus z square plus 2xyz is equal to 1. அவ்வளவுதான் ப்ரூவ் பண்ணியாச்சு. தானேப்பா? பாருங்க, minus x square minus y square you bring this side. ஆல்ரெடி இங்க ஒரு z square இருக்கு. இப்போ x square y square z square plus 2xyz, இங்க ஒரு 1 இருக்கும். அதான் ப்ரூவ் பண்ணோம். சோ hence proved. ஈஸியா இருக்கா? இம்பார்ட்டன்ட் சம். hence proved. அதாவது cos inverse x plus cos inverse y plus cos inverse z பையா போச்சுன்னா this xyz will satisfy this condition. ஓகேவா? so move on to ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிச்சாச்சு நம்ம. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாவை கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காசு அப்ளை பண்றோம், இதுக்கு காசு அப்ளை பண்றோம். இப்போ ஆல்ரெடி we know cos ஆல்பா பிளஸ் பீட்டா ஃபார்முலா. ஸோ அதனால தான் இங்க சைன் ஆல்பா சைன் பீட்டா தேவைப்பட்டது. அதனால என்ன பண்ணோம் நம்ம
sin alpha sin beta முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அங்கே தேவைப்படுது பாருங்க sin alpha sin beta. அங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா cos alpha cos beta. ஸோ cos alpha வந்து x, cos beta வந்து y. ஸோ அப்போ xy ஆயிடும் மைனஸ் sin alpha sin beta. sin alpha வந்து √1 minus x square, sin beta வந்து √1 minus y square. ஸோ இங்க அப்போ இங்க வந்து cos alpha plus beta இவன், இங்க வந்து cos alpha plus beta இவன். அப்போ minus z has to be equal to this term. இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா x square plus y square plus z square plus 2xyz is equal to 1. Okay. Problem 3 பாருங்க. Prove that tan of sin inverse of x is x by √1 minus x square. Easy. இதெல்லாம் என்ன பண்ணோம் நீங்க ஜாலியா பண்ணோம் பாருங்க. proof. So let us take theta to be sin inverse of x. அப்போ x என்ன ஆயிடும் sin theta ஆயிடும். அப்போ x வந்து sin theta. sin theta ஓட ரேஞ்ச் என்னது close to -1, so அப்போ this x lies between -1 to 1. கரெக்ட்டா? x lies between -1 to 1. ஓகே, அப்படியே வச்சுப்போம். இப்போ பாருங்க, now tan of sin inverse of x. Now tan of sin inverse of x இதுனா என்ன? tan of sin inverse of x யாரு? theta. கரெக்ட்டா? we have assumed that theta to be sin inverse of x. இப்போ tan theta ஃபார்முலா என்னது? sin theta divided by cos theta வா? இப்போ sin theta, இப்போ cos theta வை, இப்போ we know that sin square theta plus cos square theta is equal to 1. அப்போ cos square theta is equal to 1 minus sin square theta வா? So அப்போ cos theta is equal to √1 minus sin square theta. இதை எழுதிக்கலாமா? cos theta is equal to √1 minus sin square theta. இப்போ what? sin theta யாரு? x. sin theta யாரு? x. So x divided by √1 minus x square. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வேற ப்ரூவ் பண்ணோம் பாருங்க. இவனை தீட்டான்னு அசியூம் பண்ண, அப்ப x என்ன ஆயிடுச்சு? sin theta ஆயிடுச்சு. இப்போ இவன் என்ன ஆயிடுவான்? tan theta ஆயிடுவான். tan theta யாரு? sin theta by cos theta. cos theta யாரு? √1 minus sin square theta. அப்ப இவன் x ன்னு அசியூம் பண்ணோம். அப்ப இவன் x ஆ போயிடுவான், இவன் x ஸ்கொயரா போயிடுவான். கரெக்டா? x sin theta னா x ஸ்கொயர் என்னது? sin square theta by x divided by √1 minus x square. For mod x is less than 1. So sin theta ஓட ரேஞ்ச் என்னது? அதானே? ஓகே. இப்போ அது பாருங்க, இதே சம் தான். இங்க என்ன இருந்தது? tan of sin inverse of x is x divided by √1 minus x square. இங்க பாத்தீங்கன்னா cot of sin inverse of x. இங்க sin inverse, இங்க sin inverse தான். பட் இங்க வெளியே என்ன இருக்கு? cot இருக்கு. இங்க வெளியே வந்து tan இருக்கு. வெளியே வந்து tan இருக்கு. சாரி, cot இருக்கு. அங்க வந்து tan இருக்கு. கரெக்ட்டா? ஓகே. சோ பாருங்க, let us take theta to be sin inverse of x. சோ அப்ப x என்ன ஆயிடும்? sin theta ஆயிடும். கரெக்ட்டா? x வந்து sin theta வா போயிடும். ஓகே. இது ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, this is defined only when mod x is strictly less than 1 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. சப்போஸ் இங்க ஏன் வந்து ஈக்குவல் டு கொடுக்கல? சோ இதுபடி பாத்தீங்கன்னா x can take the value from -1 to 1. பட் ஆனா tan of sin inverse of x cannot take these two value. -1 1 தவிர மத்த எல்லா வேல்யூ எடுக்கும். அதான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா சப்போஸ் 1 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 போட்டீங்கன்னா இவன் என்ன ஆயிடுவான்? tan of sin inverse of 1 ஆ போயிடுவான். sin inverse of 1 யாரு? π/2. tan π/2 என்னவா போயிடும்? undefined. அதே மாதிரி -1 போட்டீங்கனாலும் இவன் என்ன ஆயிடுவான்? sin inverse of -1 இருப்பான். இப்போ -π/2 வரும். அப்போ tan of -π/2 அகைன் என்னது? நாட் டிஃபைன்டா போயிடும். சோ அப்போ யூ கேன் கிவ் ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா x வந்து இந்த இன்டர்வல்ல இருக்கலாம். பட் tan of
sin inverse of theta belongs to open minus 1 comma 1. இதுக்குள்ள இருக்கிறது வேணா போடலாம், பட் ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. So this is same as என்னது, mod x is less than 1. Open interval minus 1 comma 1 is same as mod x is less than 1. கரெக்டா? This is same as x belongs to minus 1 comma 1. அதான் அர்த்தம் minus 1 is less than x is less than 1. அதான் அதுக்கு மீனிங். That means x belongs to minus 1 comma 1. புரியுதாப்பா? இதுபடி பாத்தீங்கன்னா x belongs to closed interval minus 1 comma 1. பட் 1 minus 1 இங்க போட்டிங்க அப்படின்னா tan of that என்ன போயிடும், undefined போயிடும். So safely they are saying that mod x is strictly less than 1. அதே மாதிரி இங்க பாருங்க, x can take minus 1 and 1. ஏன்னா 1 கொடுத்தீங்கன்னா cot pi by 2 defined போயிடும். பட் ஆனா 0 கொடுக்க கூடாது. 0 கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், cot 0. cot 0 என்னது, cos 0 by sin 0 undefined போயிடும். ஏன்னா கீழே sin 0 இருக்குல்ல, அதான் அது கொடுத்துருக்காங்க, அதான் அதுக்கு மீனிங். ஓகே, ஸோ அதே தான்ப்பா. அப்ப இது என்ன ஆயிடும், cot of sin inverse of x. cot of what is sin inverse of x? Theta. What is cot theta? Cos theta by sin theta. கரெக்டா? அங்க என்ன இருந்தது, tan theta இருந்ததா. ஸோ அப்போ sin by cos போட்டோம், இங்க cos by sin போடுறோம். ஓகே, இப்போ cos theta என்னது, root of 1 minus sin square theta பா divided by sin theta. கரெக்டா? அதான் பார்த்துட்டு அதே தான், sin square theta plus cos square theta வந்து 1. ஸோ அப்போ cos square theta என்ன ஆயிடும், 1 minus sin square theta போயிடும். ஸோ அப்போ cos theta என்னவா போயிடும், root 1 minus sin square theta போயிடும். இப்போ by assumption இவன் என்ன ஆயிடுவா, x ஸ்கொயரா போயிடுவா, இவன் எக்ஸா போயிடுவான். கரெக்டா? sin theta. அவ்வளவுதான், ப்ரூவ் பண்ணியாச்சு. ஈஸியா இருக்கா? இங்க cot theta, so cos by sin. இங்க என்ன இருந்தது, tan theta, so sin by cos. cos இருக்க இடத்துல I am replacing 1 root of 1 minus sin square theta. so அப்ப x ன்னு போட்டுடலாம். so அப்ப x by root 1 minus x square. இங்க பாத்தீங்கன்னா root 1 minus x square by x. this x can take from minus 1 to 1, but x should not take 0. ஏன்னா if x 0 போச்சுன்னா என்ன ஆயிடும், cot of sin inverse of 0. so sin inverse of 0 0 தான். கரெக்டா? அப்ப cot 0. cot 0 வந்து cos 0 by sin 0. cos 0 1. அப்ப 1 by 0 போயிடும், undefined போயிடும். ஸோ அதனால x you cannot give x to be equal to 0. அதான் அதுக்கு மீனிங். புரியுதாப்பா? இதுக்கு 4 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். 4 ப்ராப்ளம்ல டவுட் எதனா இருந்தா செக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, சீக்ரெட் வந்து சைன் இன்வர்ஸா மாற்றணும். மாற்றின பேர் ரெண்டுமே சேம் நம்பரா போயிட்டான். ஸோ 2 times sin inverse of 3/5 போட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கொண்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்வா பீட்டான்னு அசியூம் பண்ணி காஸ் எடுத்து காஸ் நோன் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணி ப்ரூவ் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா we need to prove tan of sin inverse of x is x by root 1 minus x square. அதே மாதிரி cot of sin inverse of x is root 1 minus x square by x. இங்க பார்த்தீங்கன்னா x can take minus 1 to 1 x sub 0. இங்க x can take open interval minus 1 comma 1. any value in the open interval minus 1 comma 1. ஓகே, ப்ராப்ளம் 5 பாருங்க. முதல் 4 ப்ராப்ளம் இருக்கு ப்ராப்ளம் 5ல. ஒன்னு ஒண்ணா போடுவோம், ரொம்ப ஈஸி. சால்வ் என்ன அர்த்தம், we need to find all x that satisfying all the condition. முதல் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா solve sin inverse of 5 by x plus sin inverse of 12 by x is equal to pi by 2. அதாவது we need to find all x. அந்த x நீங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா இங்க சப்ஸ்டிட் பண்ணணும், ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை எனக்கு pi by 2ன்னு வரணும். அந்த மாதிரி எல்லா எக்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போடுவோம், அதுக்கப்புறம் we'll discuss one by one. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் கண்டிஷன், அதாவது we need to solve sin inverse of 5 by x plus sin inverse of 12 by x is equal to pi by 2. கரெக்டா? that is we need to find all x that satisfies this condition. okay, so என்ன பண்ணலாம் அப்படின்னா, so sin inverse of 5 by x is equal to pi by 2 minus sin inverse of 12 by x போட்டுக்கலாமா? இத அதாவது I am taking sin inverse of 12 by x to that side. okay, இப்போ பாருங்களேன், we know that நம்ம aim என்னது, we need to find all x.
So we know that sin inverse of x plus cos inverse of x will be pi by 2, correct? If x belongs to closed interval minus 1 comma 1, this is known result. Whatever x may be, if that x belongs to this interval, sin inverse of x plus cos inverse of x வந்து pi by 2 இருக்கும். Okay. அதே மாதிரி அப்ப therefore sin inverse of 12 by x plus cos inverse of 12 by x is equal to pi by 2 whenever x belongs 12 by x belongs to minus 1 comma 1 இருக்கும்போது. ஓகே, ஆமா தானேப்பா? ஏன்னா sin inverse of x is defined only when x belongs to minus 1 comma 1. அப்ப கண்டிப்பா this 5 by x எங்க இருக்கணும்? minus 1 comma 1 குள்ள தான் இருக்கணும். அதே மாதிரி 12 by x எங்க இருக்கணும்? It has to be from minus 1 comma 1 தான். ஏன்னா sin inverse of x is defined only when x belongs to closed interval minus 1 comma 1. அப்போ sin inverse of 12 by x plus cos inverse of 12 by x என்னது? pi by 2. அப்ப therefore cos inverse of 12 by x is same as pi by 2 minus sin inverse of 12 by x. So அப்ப நான் அந்த pi by 2 minus sin inverse of 12 by x பதிலு can I write cos inverse of 12 by x? இதெல்லாமா எழுதக்கூடாதா? So put 2 in 1. Put 2 in 1. So put 2 in 1. So 1 என்னது? sin inverse of 5 by x is equal to pi by 2 minus sin inverse of 12 by x. This is same as cos inverse of 12 by x, correct? This is same as cos inverse of 12 by x. புரியுதா இல்லையாப்பா? அதாவது pi by 2 minus sin inverse of x is same as cos inverse of 12 by x. ஏன்னா sin inverse of x plus cos inverse of x always be pi by 2 when x belongs to closed interval minus 1 comma 1. Okay. So அப்ப இது என்ன ஆயிடும்? x வந்து 12 by x போட்டீங்க அப்படின்னா அப்ப cos inverse of 12 by x என்ன ஆயிடும்? pi by 2 minus sin inverse of 12 by x. இதை சால்வ் பண்ணலாமா? இப்ப பாருங்களேன், நான் அந்த cos inverse sin inverse மாத்த போறேன். மாத்திட்டேன் அப்படின்னா I can cancel both side sin inverse, I can equate x, கரெக்டா? சோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த cos inverse of x sin inverse of x மாத்த போறேன். எப்படி மாத்தலாம்? sin inverse of opposite by hypotenuse, கரெக்டா? opposite by hypotenuse. சோ இவன் வந்து யாரு? adjacent, இவன் வந்து யாரு? hypotenuse, கரெக்டா? cos இல்ல, இவன் வந்து hypotenuse, இவன் வந்து hypotenuse, கரெக்டா? கண்டுபிடிச்சிருவோமா? சோ adjacent வந்து 12, hypotenuse வந்து x. அப்ப what is opposite side? கண்டுபிடிங்க பார்க்கலாம். அப்ப opposite side square plus 12 square is equal to x square. அப்ப opposite side square is equal to x square minus 144. அப்ப opposite side is equal to root of x square minus 144. அப்ப this is same as sin inverse of opposite யாரு? root x square minus 144 divided by hypotenuse வந்து x. புரியுதா? சோ என்ன பண்ணியாச்சு நம்ம? cos inverse of 12 by x sin inverse மாத்தியாச்சு. So therefore we have பாருங்க என்ன இருக்கு? So therefore we have sin inverse of 5 by x. Therefore we have sin inverse of 5 by x is equal to sin inverse of root of x square minus 144 by x. இப்போ வந்து கேன்சல் அடிச்சிடலாமா? இப்போ கேன்சல் அடிச்சிட்டோம் அப்படின்னா this 5 by x is same as root x square minus 144 divided by x. கரெக்டா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இவன் என்ன ஆயிடுவான்? 5x is equal to x into root x square minus 144, கரெக்டா? So we need to find all x that satisfies this condition. Okay. இப்போ பாருங்க, அப்ப இது என்ன ஆயிடும்?
This implies 5 is equal to root x square minus 144. Root x square minus 144. So, அப்போ என்ன ஆயிடுவான்? என்ன ஆயிடுவான்ப்பா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுங்க. So, about 25 is equal to x square minus 144. Root போயிடும். So, x square is equal to 25 plus 144. X square is equal to 169. X ஆயிடும் 13 ஆயிடும். Minus 30 not possible. Minus 30 not possible. ஏன்பா? ஏன்னா x யாரு? hypotenuse தானே, distance தானே, it cannot be negative இல்ல, not possible. So therefore the solutions are x is equal to 13. ஓகேவா? நம்மளுக்கு 0 போட முடியாது. 0 போட்டினா என்ன ஆயிடும்? அது அன்டிஃபைண்டா போயிடும் இங்க. ஸோ நம்ம கேன்சல் அடிச்சோம்ல 0வை, ஆக்சுவலா 0 சொல்யூஷனா போகுது. இதுக்கு 0 சொல்யூஷனா போகுது, பட் 0 வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். ஓகே, ஸோ ஆன்சர் யாருப்பா? 13. அதாவது நீங்க 13 கொடுத்தீங்கன்னா 5/13 பிளஸ் sin inverse of 12/13 என்னவா போவோம்? 5/2 போவோம். ஆப்வியஸ்ல எக்ஸுக்கு 13 கொடுங்களேன், இது என்ன ஆயிடும்? ஸோ 5/13 12/13. இப்போ sin inverse of a plus sin inverse of, இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஓகே ஆக்சுவலா நம்ம என்ன மீனிங் அப்படின்னா, எக்ஸுக்கு 13 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ என்ன போகுது? 5/2 போகுது. ஆனா அதுக்கு மீனிங். ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் பாருங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா ஸோ ப்ராப்ளம் 2 பாருங்க. ஸோ ப்ராப்ளம் 2 பாத்தீங்கன்னா, வாட் இஸ் ப்ராப்ளம் 2? என்ன ப்ரூவ் பண்ணணும்? We need to prove 2 times tan inverse of x. Problem 2. So we need to prove 2 times tan inverse of x is same as cos inverse of 1 minus a square, cos inverse of 1 minus a square, cos inverse of 1 minus a square by 1 plus a square minus cos inverse of 1 minus b square divided by 1 plus b square, provided a greater than 0, b greater than 0. பாருங்க, இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம். இது பாருங்க, பேசிக் ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா. cos inverse of 1 minus x square by 1 plus x square is 2 times tan inverse of x. ப்ராப்பர்ட்டி 2 times tan inverse of x. அதாவது எழுதி போட்டுக்கலாம்ப்பா போன வீடியோ. ஸோ போன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி 6 ப்ராப்பர்ட்டி 7 நினைக்கிறேன். பாருங்க, 2 times tan inverse of x is cos inverse of 1 minus x square by 1 plus x square. ஸோ அதான் எழுதி போட்டிருக்காங்க நான். 2 times tan inverse of x is cos inverse of 1 minus x square by 1 plus x square. அதான் எழுதி போட்டிருக்கோம்பா. cos inverse of 2 times tan inverse of x is cos inverse of 1 minus x square by 1 plus x square. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா we need to find x, கரெக்டா? ஸோ we need to find all x. ஸோ சொல்யூஷன், ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ 2 times tan inverse of x அப்படியே இருக்கட்டும். பாருங்களேன், cos inverse of 1 minus a square by 1 plus x square இதுனா ஆயிடும் 2 times tan inverse of a ஆயிடும், கரெக்டா? அங்க x க்கு பதில் a இருக்கு பாருங்க, அவ்வளவுதான். இது என்ன ஆயிடும்? மைனஸ் இருக்கு. ஸோ 2 times tan inverse of b ஆயிடும், கரெக்டா? இது எல்லாமே என்னது? பை 1. இவன் தான் 1. புரியுதா இல்லையாப்பா? பாருங்க, அப்படியே கம்பேர் பண்ணுங்கப்பா. x க்கு பதில் a இருக்கு, அப்ப இது என்ன ஆயிடும்? 2 times tan inverse of a. இங்க x க்கு பதில் b இருக்கு, 2 times tan inverse of b. இப்போ எல்லாமே 2 இருக்கா? ஸோ எல்லா 2 காம்பவுண்ட் கேன்சல் பண்ணிடலாமா? that means tan inverse of x is equal to tan inverse of a minus tan inverse of b. அதாவது cancelling all 2's. இப்போ இது என்ன ஆயிடும்? tan inverse of x is equal to, what is the formula for tan inverse of x minus tan inverse of y? என்னப்பா? what is the formula for tan inverse of a minus tan inverse of b? என்னது? so tan inverse of a minus b
divided by 1 plus AB. கரெக்டா? தெரியல அப்படின்னா போன வீடியோ பார்க்கல. tan inverse of x minus tan inverse of y is x minus tan inverse of x minus y divided by 1 plus xy. இது கேன்சல் ஆயிடுமா? But this implies முடிஞ்சிச்சு x is equal to a minus b divided by 1 plus ab. அதாவது இவன்லாம் யாரு சொல்யூஷனா போவான். a is greater than 0, b is greater than 0. அதானே? So x க்கு நீங்க இந்த வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா both side will be equal. Both side will be equal. So x has to be a minus, for example பாருங்களேன். இப்போ a க்கு 1, a க்கு 2, b க்கு 1 கொடுங்களேன். அப்போ x என்ன வருவான்? 2 minus 1 divided by 1 plus 2 into 1. அப்போ 1 by 3 ன்னு வருவான். இப்போ x க்கு 1 by 3 கொடுங்களேன் இங்க. ரெண்டு a க்கு 2, b க்கு 1, x க்கு 1 by 3 கொடுத்தீங்கன்னா both side will be equal வரும். அதான் அதுக்கு மீனிங். ஸோ இது எல்லாமே சொல்யூஷனா போவான். x is equal to a minus b divided by 1 plus ab எல்லாமே சொல்யூஷனா போவான். a greater than 0, b greater than 0. Whatever ab you give, that is greater than 0, strictly greater than 0. x வந்து இவனா சொல்யூஷனா போவான். x is equal to a minus b divided by 1 plus ab சொல்யூஷனா போவான். அது என்ன மீனிங் அப்படின்னா இந்த வேல்யூ போய் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா both side will be equal. சொல்யூஷன் என்னப்பா அதானே? சொல்யூஷன் என்னது? they will satisfy. ஸோ எக்ஸுக்கு இந்த கொடுத்தீங்க அப்படின்னா போத் சைட் வில் பி ஈக்குவல். புரியுதாப்பா? ஸோ இதெல்லாமே சால்வ் பண்ணோம். ஸோ இதுக்கு என்ன வந்தது? எக்ஸுக்கு வந்து 13 அப்படின்னு வந்தது. கரெக்டா? எக்ஸுக்கு வந்து 13 அப்படின்னு வந்தது. இங்க என்ன வந்தது? x is equal to a minus b divided by 1 plus ab. இவன் தான் சொல்யூஷனா போனான். இப்போ தேர்டு போடுவோமா? ஸோ தேர்டு ஃபோர்த்து போட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் 5 முடிஞ்சிடும். தேர்டு பார்த்தீங்கன்னா 2 times tan inverse of cos x is equal to tan inverse of 2 times cosecant x. அதாவது we need to find all x. அந்த x நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டுமா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். கண்டுபிடிப்போமா? சால்வ் பண்ணுவோமா? தேர்டு क्वेश्चन பாருங்க. தேர்டு என்னதுப்பா? 2 times tan inverse of cos x. So 2 times tan inverse of cos x is equal to 2 times tan inverse of cos x equal to tan inverse of 2 cosecant x. 2 times cosecant x. அதாவது we need to find all x that satisfies this equation. அதாவது LHS ஆச்சு சேமா இருக்கணும். when I substitute x. சால்வ் பண்ணுவோமா? சொல்யூஷன் போட்டுருவோமா? பாருங்க, we need to solve 2 times tan inverse of cos x is equal to tan inverse of 2 times cosecant x. கரெக்டா? ஓகே. இப்போ பாருங்க, 2 we know that எழுதி போடுறேன் பாருங்க. we know that 2 times tan inverse of x என்னதுப்பா? tan inverse of 2x divided by 1 minus x square. கரெக்டா? தானப்பா ப்ராப்பர்ட்டி. ஸோ 2 times tan inverse of x is tan inverse of, அதாவது 2 times tan inverse of x cos inverse ஆகுதுன்னா இந்த ஃபார்முலா, sin inverse ஆகுதுன்னா வேற ஃபார்முலா, tan inverse ஆகுதுன்னா இந்த ஃபார்முலா. இதெல்லாமே போன வீடியோல பார்த்தோம். ஓகே, நான் ஏன் அப்படி எழுதுறேன்? ஏன்னா இங்க tan inverse இருக்கு. So I'm writing 2 tan inverse of x in terms of tan inverse, so that I can cancel this tan inverse and this tan inverse. Substitute பண்ணுங்க பார்க்கலாம். So tan inverse of 2x, so 2 into cos x divided by 1 minus x square. So 1 minus cos square x is equal to tan inverse of 2 times cosecant x. புரியுதாப்பா? இது வந்து பாத்தீங்கன்னா by 1. ஸோ இதுதான் 1. எல்லாமே தெரிஞ்சதுதான். ஓகேவா? 2 times tan inverse of x. சார் நீங்க கேட்கலாம், சார் நம்மளுக்கு வந்து 2 times tan inverse of x இப்படி எழுதலாம்ல சார், cos inverse எழுதலாம்ல சார்? எழுதலாம். பட் நான் tan inverse எழுதுனேன் அப்படின்னா இந்த tan inverse இதுவும் கேன்சல் ஆகும். சப்போஸ் கொஸ்டின்ல வந்து இங்க cos inverse இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பேன், இந்த ஃபார்முலாவை
இதை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ 2 times tan inverse of x is cos inverse of 1 minus x square by 1 plus x square. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் காஸ் இன்வர்ஸ் கேன்சல் அடிச்சிருப்பேன். பட் ஆனால் இங்க என்ன இருக்கு எனக்கு இங்க tan இன்வர்ஸ் இருக்கு. அப்ப tan இன்வர்ஸ் இருக்கிறதுனால 2 times tan inverse of x க்கு 3 ஃபார்முலா இருக்கு. கரெக்டா? 2 times tan inverse of x க்கு 3 ஃபார்முலா இருக்கு. in terms of sin inverse எழுதலாம், in terms of cos inverse எழுதலாம், in terms of tan inverse எழுதலாம். காமிக்கிறேன் பாருங்க, மறந்துட்டு இருப்பீங்க நீங்க. இந்த பாருங்க 2 times tan inverse of x tan inverse ஆவும் எழுதலாம், sin inverse ஆவும் எழுதலாம், cos inverse ஆவும் எழுதலாம். சோ நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன், ஏன்னா I can cancel tan inverse both side. அதனால புரியுதா இல்லையா? சோ இந்த 2 times tan inverse of x க்கு 3 விதமா எழுதலாம். நீங்க cos inverse வச்சு எழுதலாம், tan inverse வச்சு எழுதலாம், sin inverse வச்சு எழுதலாம். எதை வச்சு எழுதலான்றத பிராக்டிஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எது கேன்சல் ஆகும், எது யூஸ் பண்ணா சீக்கிரமா ஆன்சர் வரும், அதான் நீங்க பார்க்கணும். நான் இதை யூஸ் பண்றேன், tan inverse of 2x by 1 minus x square. கரெக்ட் தானேப்பா? provided mod x is less than 1. okay. இவ்வளவு முடிச்சிட்டோமா, நம்ம போயிட்டே இருக்கு. ஓகே, so but tan inverse of 2x by 1 minus x square, x க்கு பதில் cos x போட்டாச்சு. so இப்போ இந்த tan inverse இது போயிடுமா, இதுக்காக தான் I am writing 2 times tan inverse of x as tan inverse of 2x by 1 minus x square. அப்ப இது என்ன ஆயிடும், 2 cos x divided by 1 minus cos square x is equal to 2 times cosecant x. இப்ப 2 போயிடுமா, 2 போயிடும். so அப்ப we will have cos x by இது என்னப்பா 1 minus cos square x sin square x. so cosecant x வந்து 1 by sin x ன்னு போடலாம்ல. so கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா cos x sin x is equal to sin square x. இப்போ இது எழுதிக்கலாம், cos x sin x minus sin square x is equal to 0. இங்க ஒரு சைனஸை காமனா எடுத்துடலாமா? எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு cos x இருக்கும், இங்க ஒரு sin x இருக்கும். கரெக்டா? is equal to 0. புரியுதா இல்லையாப்பா? ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மாத்தினேன், கேன்சல் அடிச்சேன், 1 minus cos square x sin square x எழுதல, ஏன்னா sin square x plus cos square x வந்து 1. so அப்போ sin square x is equal to 1 minus cos square x. இதை இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். so 1 minus cos square x sin square x எழுதியாச்சு. இதுக்கப்புறம் 1 cosecant x வந்து 1 by sin மாத்துறேன், ஏன்னா இங்க எல்லாமே என்னவா இருக்கு, in terms of sin cos இருக்கிறதுனால. so கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப பாருங்க, so this implies sin x is equal to 0 or cos x minus sin x is equal to 0. கரெக்டா? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றீங்க, 0 வருது. அப்ப இது 0 போய் ஆகணும், இல்ல அது 0 போய் ஆகணும். sin x எப்போ 0 போவோம், sin x எப்போ 0 போவோம், n pi or cos x minus sin x is equal to 0. but this is same as cos x is equal to sin x, but this is same as cos x by sin x is equal to 1. this is same as tan x is equal to 1. tan எப்போ 1 போவோம், pi by 4. கரெக்டா? plus n pi, ஏன்னா tan ஓட பீரியட் n pi இல்ல. so after n pi it will start repeat. so pi by 4ல 1 போவோம், tan 45 1. so plus n pi லயும் it will again 1. so solutions are, therefore the solutions are x is equal to n pi and pi by 4 plus n pi. பாருங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் x க்கு பை கொடுங்களேன், x இதுவா இருக்கலாம், ரெண்டுமே சொல்யூஷன்ஸ் தான். x க்கு பை கொடுங்களேன், இது என்ன ஆயிடும், 2 times tan inverse of cos pi is equal to tan inverse of 2 times cosecant pi ன்னு வரும். செக் பண்ணி பாருங்க, ரெண்டு தான் வரும், ரெண்டு சைடு சேமா வரும். அதே மாதிரி x க்கு pi by 4 கொடுங்களேன், 2 times tan inverse of cos pi by 4 is same as tan inverse of 2 times cosecant pi by 4. ரெண்டு சைடு தான் வரும், சேமா வரும். செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா செக் பண்றது.
ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி வேல்யூஸ் நீங்க இந்த n belongs to integer. But there are infinitely many solutions. ஓகேவா? There are infinitely many solutions. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி இதுவும் infinitely many solutions தான். ஏன்னா ஏவும் பியும் strictly greater than 0 இல்ல. ஸோ அப்போ there are infinitely many numbers that are strictly greater than 0. ஸோ அப்போ இதுவும் infinitely many solutions தான். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா there is only one solution. இதுக்கு infinitely many solutions. இதுக்கும் யாரு infinitely many solutions. அந்த சொல்யூஷன்ஸ்லாம் யாரு அப்படின்னா n பையா இருக்கலாம் இல்ல pi by 4 plus n பையா இருக்கலாம். n belongs to integer. ஸோ நீங்க இன்டிஜரை வேரி பண்ண you will get different types of solutions. அதை எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா both side will be equal. அதான் அதுக்கு மீனிங். புரியுதா? ஓகே. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம், ஃபோர்த் ப்ராப்ளம். கொஸ்டின் என்னப்பா? கொஸ்டின் திருப்பி எழுத வேண்டியதா இருக்கு. ஓகே, என்கிட்ட புக் இருக்கு, புக் பார்த்து எழுதிடுறேன் கொஸ்டினை. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா cot inverse of x minus cot inverse of x plus 2 is equal to pi by 12. This x is strictly greater than 0. This x is strictly greater than 0. அதாவது we need to find all x that satisfies this condition. அதாவது x ஐ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரணும் ஆன்சர்? pi by 12 னு வரணும். போட்டுருவோமா? சொல்யூஷன். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பாருங்க. cot inverse of x minus cot inverse of x plus 2 is same as pi by 12 provided x is strictly greater than 0. போட்டுருவோமா? பாருங்க, இப்போ நான் எனக்கு tan inverse of x minus tan inverse of y ஃபார்முலா தெரியும். பட் இங்க என்ன இருக்கு? cot inverse of x minus cot inverse of y அந்த பேட்டர்ன்ல இருக்கு. இப்போ எப்படி மாத்திக்கலாம்? we know that cot inverse of x is same as tan inverse of 1 by x. கரெக்டா? reciprocal identities. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா we need to solve. கரெக்டா? சோ என்ன பண்ணோம்? we need to find all x such that cot inverse of x minus cot inverse of x minus cot inverse of x plus 2 is equal to pi by 12. கரெக்டா? we need to find all x. இது எப்படி எழுதிக்கலாம்? tan inverse of 1 by x எழுதிக்கலாமா? இது எப்படி எழுதிக்கலாம்? tan inverse of 1 by x plus 2 எழுதிக்கலாமா? is equal to pi by 12. இது இருக்கும், புரியுதா இல்லையா? cot inverse of x is same as tan inverse of 1 by x. so x இருக்கு, no problem. இங்க x பதிலா x plus 2 இருக்கு. so tan inverse of 1 by x plus 2. இப்போ tan inverse of x minus tan inverse of y என்ன ஆயிடும்பா? tan inverse of x minus tan inverse of y என்ன ஆயிடும்? tan inverse of x minus y divided by 1 plus xy. is equal to pi by 12. கரெக்டா? tan inverse of x minus tan inverse of y. இதான் நீங்க போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க இது எப்போ வேலிட் சொல்லுங்க பார்க்கலாம். tan inverse of x minus y divided by 1 plus xy. 1 plus xy. இது எப்போ வேலிட்? xy is greater than minus 1 இருக்கும். ஓகே, நம்மளுக்கு இங்க யாரு? x greater than 0 தானே. ஸோ அப்போ இது என்ன ஆயிடும்? அப்போ இது என்ன ஆயிடும்? 1 by x into 1 by x plus 2 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னவா இருக்கும்? greater than minus 1 தான் இருக்கும். ஏன்னா x greater than 0. ஸோ அப்போ இவன் பாசிட்டிவ். ஸோ அப்போ பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் அகைன் பாசிட்டிவ். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஸோ வி கேன் அப்ளை திஸ் ஃபார்முலா. புரியுதாப்பா? ஸோ இது பார்த்தீங்கன்னா by 1, இது பார்த்தீங்கன்னா by 2. ஸோ இவனை 1 போட்டுப்போம், 2 போட்டுப்போம். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணா we can find x. so you take tan inverse to that side. இப்போ மீதி என்னப்பா இருக்கும்? மீதி என்ன இருக்கும்? ஸோ இதை சிம்பிளை பண்ணிடலாமா? ஸோ சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா x plus 2 minus x divided by
x into x plus 2 கரெக்டா LCM எடுத்திருக்கேன் x 1 into x plus 2 minus x divided by x into x plus 2 whole divided by so x into x plus 2 இங்க இருக்கும் டினாமினேட்டர்ல இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா x into x plus 2 plus 1 divided by x into x plus 2 is equal to tan pi by 12 புரியுதா சோ அப்ப இது கேன்சல் ஆயிடுமா சோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா we have என்னவா இருக்கும் so x minus 2 minus x plus 2 minus x plus 2 minus x இருக்கும் இங்க யார் பாருப்பா x into x plus 2 x into x plus 2 plus 1 is equal to tan pi by 12 இப்போ tan pi by 12 யாருப்பா what is the value of tan pi by 12 so tan pi by 12 pi னா யாருப்பா 180 யா அப்ப 180 by 12 180 by 12 என்னப்பா வரும் tan pi னா 180 so 180 by 12 பாத்தீங்கன்னா so 180 divided by 12 பாத்தீங்கன்னா 6 ல போட்டுடலாமா so 6 2s are 12 6 3s are 18 0 so 15 வருதுப்பா அப்ப this value பாத்தீங்கன்னா tan 15 okay இந்த எக்ஸ்பிரஷன் கேன்சல் ஆயிடுமா so we will have 2 divided by x square plus 2x plus 1 கரெக்டா x square plus 2x plus 1 is equal to tan 15 இப்போ நம்ம வந்து tan 45 னா 1 சார் tan 30 னா 1 by root 3 சார் tan 60 னா root 3 சார் சொல்லிடலாம் பாருங்க tan 15 இருக்கு சோ கண்டுபிடிச்சிடலாமா tan 15 வேல்யூ so but tan 15 can I write tan 45 minus 13 எழுதிக்கலாமா can I write this as tan 45 minus 13 எழுதிக்கலாமா இப்போ tan a minus b என்னது ஃபார்முலா tan a minus b என்னதுப்பா tan a minus b tan a minus tan b divided by 1 plus tan a tan b கரெக்ட்டா so tan a minus b is equal to tan a minus tan b divided by 1 plus tan a tan b இதெல்லாம் வந்து basic trigonometric formula so அப்ப tan a minus b என்ன வேணும் tan a minus tan b divided by 1 plus tan a tan b கரெக்ட்டா tan a tan b இந்த சைடு யார் இருக்கா 2 divided by x square plus 2x plus 1 is equal to இந்த value அப்படின்னு இருக்கும் so இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we can find x சால்வ் பண்ணோம் அப்படின்னா we can find x பாருங்க tan 45 1 tan 30 1 by root 3 யா divided by 1 plus tan 45 1 tan 30 வந்து 1 by root 3 கரெக்டா 45 minus 15 தானேப்பா ஓகே ஸோ அப்போ இது என்ன ஆகிடும் ஸோ இது என்ன ஆகிடும் அப்படின்னா root 3 minus 1 by root 3 இருக்கும் இங்கே root 3 plus 1 by root 3 இங்கே by root 3 கேன்சல் ஆகிடும் புரியல சார் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்டெப்பாகவே போட்டுருவோம் நோ ப்ராப்ளம் ஸோ இது என்ன ஆகிடும் அப்படின்னா root 3 minus 1 by root 3 whole divided by root 3 plus 1 by root 3 இருக்கும் கரெக்டா root 3 minus 1 LCM எடுங்கப்பா root 3 minus 1 by root 3 root 3 plus 1 by root 3 so these two will get cancelled so we have root 3 minus 1 divided by root 3 plus 1 ஓகேவா so இப்போ பாத்தீங்கன்னா we need to find x கரெக்டா கண்டுபிடிக்க போறோம் அவ்வளவுதான் so we have 2 divided by x square plus 2x plus 1 is equal to root 3 minus 1 divided by root 3 plus 1 2 divided by x plus 1 whole square is equal to root 3 minus 1 divided by root 3 plus 1 கரெக்டா இது x plus 1 whole square தானே ஓகே நல்லா பாருங்களேன் we need to find x கரெக்டா ஒரு சின்ன லாஜிக் யூஸ் பண்ண போறேன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to multiply and divide by
I'm going to multiply and divide by root 3 plus 1, root 3 plus 1. Yes, sir. வரேன் உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ இப்போ எதனா ஆகிடும் அப்படின்னா 2 divided by x plus 1 whole square a minus b a plus b. So a square minus b square ரெண்டு சேம் டேர்ம். So this will be root 3 plus 1 whole square. கரெக்டா? ஸோ இப்போ எதனா ஆகிடும் 2 divided by x plus 1 whole square 2 divided by root 3 plus 1 whole square. கரெக்டா இல்லையா? பாருங்க root 3 square 3 3 minus 1 2 போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சேம் டேர்ம் ஈக்குவலாக போகுது. அப்போனா this has to be equal to this. கரெக்டா? This implies x plus 1 has to be equal to root 3 plus 1. ரெண்டு ஈக்குவல் தானேப்பா? 2 2 equal square equal. அப்போ x plus 1 has to be equal to root 3 plus 1. அப்போ therefore x has to be equal to root 3. So root 3 is the only solution. அதாவது xக்கு root 3 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? cot inverse of root 3 minus cot inverse of root 3 plus 2 is equal to pi by 12 வரும். புரியுதா? ரொம்ப ஈஸி தான். ஒரு சின்ன ரீகால் பண்றேன் பாருங்க. tan inverse 1 by x, tan inverse 1 by x plus 2. இப்போ tan inverse of x minus tan inverse of y is tan inverse of x minus y divided by 1 plus xy. ஸோ சிம்பிளி பண்ணும்போது என்ன வந்துச்சு அப்படின்னா 2 divided by x square plus 2x plus 1. இங்க பாத்தீங்கன்னா tan 15 வந்துச்சு. ஸோ tan 15 tan 45 minus 13 எழுதிக்கலாம். ஸோ tan a minus b வந்து tan a minus tan b divided by 1 plus tan a tan b. அதை அப்ளை பண்ணுங்க. tan 45 1 tan 30 1 by root 3 tan 45 1 tan 30 1 by root 3. ஸோ root 3 minus 1 by root 3 root 3 plus 1 by root 3. ஸோ இங்க என்ன வருது? ஸோ 2 by x plus 1 whole square is equal to root 3 minus 1 by root 3 plus 1. நான் காஞ்சிகேட் எடுக்கல. என்ன பண்றேன் அப்படின்னா root 3 plus 1 மேலே கீழ் மல்டிப்ளை பண்றேன். காஞ்சிகேட்னா மைனஸ் மல்டிப்ளை பண்ணோம்ல, நான் காஞ்சிகேட் எடுக்கல இங்க. ஸோ எனக்கு பார்த்தவொடனே என்ன தெரியுது அப்படின்னா இங்க வந்து இந்த நம்மளால மல்டிப்ளை பண்ண அப்படின்னா மேலே 2 ஆயிடும், கீழே வந்து சேம் நம்பர் வந்துடும். அப்புறம் என்ன ஆயிடும்? இது ரெண்டும் சேமா இருந்தாகணும். தட் மீன்ஸ் x has to be equal to root 3. புரியுதா? ஸோ நம்ம 4 ப்ராப்ளம் போட்டோமா? பாருங்க 13 வந்தா a minus b by 1 plus ab வந்தா, இதுக்கு வந்து என்ன வந்தா? x is equal to n pi வந்தான். கரெக்டா? n pi or n pi plus pi by 4 அப்படின்னு வந்தா, இதுக்கு பாத்தீங்கன்னா x is equal to root 3. root 3 தான் அதுக்கு சொல்யூஷனா போனா. புரியுதா? ஸோ 13 a minus b by 1 plus ab n pi r n pi plus pi by 4. அங்க x வந்து root 3. ஓகே, இன்னும் 3 ப்ராப்ளம் தான். அந்த 3 ப்ராப்ளம் போட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ ஓவர் ஆயிடும், as well as இந்த லெசனும் ஓவரா போயிடும். இது பாருங்க, சால்வ் cos inverse cos of sin inverse of x into root 1 plus x square is equal to sin of cot inverse of 3 by 4. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகேவா? பாருங்க, cos of sin inverse of x divided by 1 plus x square is equal to sin of cot inverse of 3 by 4. கரெக்டா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த sin inverse cos inverse மாத்த போறேன். So that I can apply the formula cos inverse of x x. அதே மாதிரி இந்த cot inverse sin inverse மாத்த போறேன். sin inverse of x will be x if x belongs to closed interval minus 1, 1. ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா cos of இதை என்ன பண்ண போறேன்? நான் cos inverse மாத்த போறேன். இப்போ cos inverse தான் என்னது? adjacent divided by hypotenuse மாத்த போறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா sin ஆல்ரெடி இருக்கு, இந்த காட்டை வந்து sin inverse of sin மாத்த போறேன். அப்போ opposite by hypotenuse. ஓகேவா? ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து யாரு? ஆப்போசிட் சைட், இவன் வந்து hypotenuse. கரெக்டா? ஏன்னா வந்து sin இல்ல, we need to find adjacent side. ஸோ இது adjacent side, ஆப்போசிட் சைடு வந்து x, இவன் வந்து root 1 plus x square. அப்ளை பண்ணுங்க பித்தாகரஸ் தியரம். x square plus adjacent side square is equal to root 1 plus x square whole square. ஸோ பார்த்தீங்கன்னா ஆயிடும் ரூட்டும் ஸ்கொயரும் போயிடும்.
So adjacent side square is equal to 1 plus x square minus x square. இது cancel ஆயிடும். That means adjacent side is 1. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா cot இருக்கு. இப்போ cot வந்து adjacent by hypotenuse. So we don't know opposite side. So பாருங்க இவன் நம்மளுக்கு தெரியாது. Adjacent வந்து 3. We don't know hypotenuse, correct? We don't know hypotenuse. Opposite வந்து 4. So அப்போ என்ன ஆயிடும்? 3 square plus 4 square is equal to hypotenuse square. So அப்போ என்ன ஆயிடும்? 9 plus 16 25. அப்போ therefore hypotenuse is equal to 5 போயிடும். மாத்தியாச்சா? So அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா, so 1 becomes, so cos of sin inverse of x by root 1 plus x square is equal to sin of cot inverse of 3 by 4. இது என்ன ஆயிடுச்சுப்பா? Cos of sin inverse of x by root 1 plus x square cos inverse மாத்தியாச்சு. So cos inverse of adjacent by hypotenuse, adjacent வந்து 1. So 1 divided by 1 plus x square is equal to sin of cot inverse என்ன மாத்தியாச்சு? Cot inverse of 3 by 4 is same as sin inverse of opposite by hypotenuse. Opposite வந்து 4 by 5. கரெக்டா? இப்போ பாருங்க cos inverse of x தான் when x belongs to closed interval minus 1, 1. Okay, so this is 1 by root 1 plus x square. இது என்ன ஆயிடும்? 4 by 5 ஆயிடும். This 4 by 5 belongs to closed interval minus 1, 1. Sin inverse of x is x. கரெக்டா? So simplify பண்ணுங்க. So 5 is equal to 4 times root 1 plus x square. Squaring பண்ணலாமா? அப்ப 25 is equal to 16 into 1 plus x square. Squaring. So அப்ப என்ன ஆயிடும்? 25 is equal to 16 plus 16x square. So இது என்ன வந்துச்சுன்னா 20 minus 16. 9 is equal to 16x square. So 9 by 16 is equal to x square. This implies x is equal to plus or minus 3 by 4. Correct? X is equal to plus or minus 3 by 4. ஓகேவா? இதுதான் வந்து required solution. நம்ம வேணா நம்ம செக் பண்ணிடுவோம். அது வந்து புக் பேக்கா இல்லை எம்சிக்யூவா? ஓகே, ஸோ கரெக்ட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 3 by 4. The solutions are plus 3 by 4 minus 3 by 4. அதாவது எக்ஸுக்கு 3 by 4 போட்டிங்க அப்படின்னா this value will be equal to sin of cot inverse of 3 by 4. அதே மாதிரி எக்ஸுக்கு மைனஸ் 3 by 4 போட்டிங்கனாலும் this value will be equal to sin of cot inverse of 3 by 4. புரியுதா? ஸோ sin inverse cos inverse மாத்திட்டோம். இந்த cot inverse sin inverse மாத்தணும். ஸோ cos inverse of cos x x, sin inverse of sin x will be x. Remember this entire quantity belongs to closed interval minus 1, 1. அப்பதான் we can apply the property sin of sin inverse of x will be x. So இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? Basic simplification. X is equal to 3 by 4 and minus 3 by 4. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் 7, ப்ராப்ளம் 8 அவ்வளோதான். அது ரெண்டையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ சால்வ் sin inverse of x is greater than cos inverse of x. 8 பார்த்தீங்கன்னா prove that sin inverse of x plus cos 2 times cos inverse of x lies between pi by 2 and 3 pi by 2. ரெண்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா சிலபஸ் ஓவர் ஆகிடும். ஸோ we will start solving problem number 7. போடுவோமா? sin inverse of x is greater than cos inverse of x. அதாவது we need to find all x such that sin inverse of x has to be greater than cos inverse of x. Okay, that is we need to find all x such that sin inverse of x is strictly greater than
cos inverse of x. We need to find all x. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா add sin inverse of x. அப்ப இது என்ன ஆயிடும் sin inverse of x plus sin inverse of x is greater than sin inverse of x plus cos inverse of x. கரெக்டா? ரெண்டு பக்கமும் என்ன பண்ணியிருக்கேன் sin inverse of x இந்த பக்கமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்ப இது என்ன ஆயிடும் 2 times sin inverse of x is greater than what is this formula பா? sin inverse of x plus cos inverse of x formula என்னது pi by 2. கரெக்டா? ஆமா தானேப்பா? sin inverse of x plus cos inverse of x will be pi by 2 if this x belongs to closed interval minus 1, 1. ஸோ கண்டிப்பா என்னது x எங்க இருக்கும் closed interval minus 1, 1 போல தான் இருக்கும். ஏன்னா இது என்னது sin inverse of x cos inverse of x. ஸோ அப்போ இது என்ன ஆயிடும் sin inverse of x is greater than pi by 4. கரெக்டா? அப்போ இது என்ன ஆயிடும் x is greater than sin pi by 4. sin pi by 4 யாரு sin 45. sin 45 யாரு 1 by root 2. x is greater than 1 by root 2. இப்போ we know that x lies between minus 1 to 1 தான். அப்போ maximum value 1 தான். minimum value என்னது 1 by root 2. So therefore the required solution is the required solution is 1 by root 2 to 1. புரியுதாப்பா? கொடுத்துருங்க புக்ல படிச்சு பாருங்க புக்ல பாருங்க. As the sine function increases in the interval minus pi by 2 plus pi by 2, we have the solution set is 1 by root 2, 1. Correct. ஆமா தானேப்பா? sine function தானே, maximum value வந்து minus 1 to minus 1 தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து x சொல்லிட்டோம், it is greater than 1 by root 2 சொல்லிட்டோம். அப்போ 1 by root 2 to 1. அதான் யாரு சொல்யூஷன் செட்டு. அதாவது இது ஒன்றும் கிடையாது. இப்போ sin inverse of graph வரைங்களேன், அதே மாதிரி cos inverse of x graph வரைங்க, ரெண்டும் ஒரே டயக்ராம்ல வரைங்களேன். இதுக்கு கிராஃப் போடுவோமா? கிராஃப் போட்டு அதோட மீனிங் சொல்லிட்டா, அதாவது we need to find all x such that sin inverse of x is greater than cos inverse of x. ரஃபா போடுற பாருங்க, கிராஃப் ரஃபா போடுற பாருங்க. ஸோ minus 1, 1. ஸோ இவன் வந்து பாத்தீங்கன்னா let us say this is pi by 2, இவன் minus pi by 2. இப்போ draw the graph for y is equal to sin inverse of x graph வரைங்க. ஸோ sin pi by 2 வந்து 1, sin of minus pi by 2 வந்து minus 1, sin 0 வந்து 0. ஸோ approximately something like இப்படி இருக்கும். கரெக்டா? This is a graph for y is equal to sin inverse of x. இப்போ you draw the graph for y is equal to cos inverse of x. பாத்தீங்கன்னா y is equal to sin inverse of x. Now you draw the graph for y is equal to cos inverse of x. வரீங்க பாப்போம். cos inverse of x பாத்தீங்கன்னா 0 to pi range. sin inverse of x க்கு range பாத்தீங்கன்னா minus pi plus pi by 2. cos inverse of x க்கு range பாத்தீங்கன்னா 0 to pi. So cos 0 வந்து 1, cos pi by 2 வந்து 0. அதாவது cos inverse போடுறேன். ஸோ இவன் வந்து minus 1. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா சம்திங் லைக் எப்படி இருக்கும். கரெக்டா? ஓகே, இப்போ பாருங்க, we need to find all x such that sin inverse of x is strictly greater than cos inverse of x. அதாவது sin inverse of x கிராஃப் வந்து மேல இருக்கணும், cos inverse of graph வந்து கீழே இருக்கணும். கரெக்டா? அதாவது கிராஃப் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். அப்பதான் sin inverse of x is greater than cos inverse of x. கரெக்டா? sin inverse of x கிராஃப் வந்து மேல இருக்கணும், cos அது கீழே இருக்கணும். அப்பதானே இருக்கும், it has to be greater than இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ல பாருங்களேன், இந்த ரீஜன்ல பாத்தீங்க அப்படின்னா my sin inverse of x கிராஃப் வந்து is greater than cos inverse of x. மற்ற எல்லா இடத்துலயுமே பாருங்க sin inverse of x is less than cos inverse of x. கரெக்டா? மற்ற எல்லா இடத்துலயுமே. சோ இங்கேருந்து இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க வந்து ஈக்குவலா போகுது. இங்கேருந்து இங்க பாத்தீங்கன்னா my sin inverse of x
இஸ் லெஸ் தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதுவே இங்க பாத்தீங்கன்னா இங்கேருந்து இங்க மை சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். கிராஃப் மேல இருந்துச்சுன்னா பார்த்தோம் கிரேட்டர் வேல்யூ தான் அர்த்தம் அப்பனா. ஸோ அப்போ இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா மை சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். கரெக்டா பாருங்க, இது வந்து கிராஃப் ஃபார் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த ரீஜன்ல இது வந்து கிராஃப் ஃபார் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ ஆல் தீஸ் வேல்யூஸ் ஆர் கிரேட்டர் தென் திஸ் வேல்யூ. இந்த இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா மை சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிராஃப் இஸ் லெஸ் தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். யாரா போறா? இந்த பாயிண்ட் யாரா போகுது? இந்த பாயிண்ட் வந்து 1/√2 போகுது. இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கல, ஏன்னா ஈக்குவலா போயிடுதுங்க. ரெண்டு கிராஃப் மைனவா போயிடுது, ஈக்குவலா போயிடுது. அதனால நம்ம என்ன பண்ணல, ஓப்பன் பிராக்கெட் போட்டோம். எங்க ஓப்பன் பிராக்கெட் போட்டோம்? ஏன்னா 1/√2ல என்னவா போகுது? 5/4 போகும். ரெண்டுமே சேமா போயிடுது. பாருங்க, ரெண்டு கிராஃப் மீட் ஆயிடுது. அப்போ இங்கேருந்து இந்த இடத்துல மை சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ 1/√2 to 1. சப்போஸ் சால்வ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். உங்களுக்கு கோமா இருக்கு. ஆன்சர் என்ன வரும்? இட் வில் பி ஃப்ரம் -1 to 1/√2. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கேருந்து இங்க வரைக்கும் மை சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த பாயிண்ட் யாரு? இந்த பாயிண்ட் யாருப்பா? பிரேக் மீட் ஆற பாயிண்ட் யாரு? 5/4 அப்படின்னா 1/√2. கரெக்டா? சோ 1/√2 தான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். சப்போஸ் சால்வ் sin inverse of x is greater than or equal to cos inverse of x. இப்ப ஆன்சர் யார் வருவா? close to 1/√2 to close to 1 இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா it can be equal to also. சோ பாத்தீங்கன்னா 1/√2 1 இந்த இன்டர்வல்ல all my output values of sin inverse of x is greater than cos inverse of x. அதான் அதுக்கு மீனிங். புரியுதா? ஓகே, ஆன்சர் யாரு? 1/√2, 1. ஃபைனல் ப்ராப்ளம். இதோட வந்து இந்த யூனிட் முடியுது. சொல்யூஷன் பாருங்க. prove that sin inverse of x plus 2 times cos inverse of x lies between π/2 and 3π/2. ஓகே, இப்ப பாருங்களேன். sin inverse of x plus 2 times cos inverse of x நான் எழுதிக்கலாமா? sin inverse of x plus cos inverse of x plus cos inverse of x. இப்போ sin inverse of x plus cos inverse of x π/2 வா? so π/2 plus cos inverse of x. அப்போ this value is same as π/2 plus cos inverse of x. இப்போ what is the range for cos inverse of x? We know that cos inverse of x lies between 0 to π. கரெக்டா? இதானப்பா ரேஞ்ச் ஃபார் cos inverse of x. இதான் cos inverse of x டயகிராம். ரேஞ்ச் யாரு? 0 to π தானப்பா ரேஞ்ச். இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இதானப்பா. லெக்சர் நம்பர் 3 பார்க்கலையாப்பா அப்பனா நீங்க? ஓகே, இப்போ we need to find π/2 plus cos inverse of x. என்ன பண்ண போறோம் அப்படின்னா add π/2 பண்ண போறேன். இப்போ என்ன ஆயிடும்? π/2 is less than π/2 plus cos inverse of x is less than π plus π/2. அப்ப என்ன ஆயிடும்? π/2 is less than π/2 plus cos inverse of x is less than 3π/2. இப்போ இது என்ன ஆயிடும்? what is π/2 plus cos inverse of x is same as sin inverse of x plus 2 times cos inverse of x is less than 3π/2. இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். sin inverse of x plus 2 times cos inverse of x lies between π/2 and 3π/2. hence the portion is completed. புரியுதாப்பா? சோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல கொஸ்டின். அதாவது எக்ஸுக்கு எந்த ரீஜியன்ல my sin x graph, sin inverse graph will be greater than cos inverse of x graph. So இந்த ரீஜியன்ல my sin inverse of x graph is greater than cos inverse of x graph. So இப்போ இந்த டொமைன்ல சப்போஸ் क्वेश्चनல வந்து sin inverse of x is less than cos inverse of x சொல்லிருந்தாங்க அப்படின்னா my answer will be from -1 to 1/√2. பட் இங்க என்ன இருக்கு? sin inverse of x is greater than cos inverse of x. சோ அப்ப இந்த இதுல அப்ப இது யாரா போறா? 1/√2 போறான். ஏன் 1/√2 போறான்?
இந்த மீட் பாயிண்ட் யாருப்பா? சைனும் காசும் எப்போ மீட் ஆகும்? 45 டிகிரில மீட் ஆகும். அப்போ காஸ் 45 வந்து யாரு? 1/√2. அப்போ 1/√2 இங்க இருக்கும். ஸோ இப்போ 1/√2 இவன் 45 டிகிரியா போவான். 45 டிகிரியா போவான். இவன் 1/√2 போவான். அப்போ 1/√2ல இருந்து 1 வரைக்கும் மை சைன் இன்வர்ஸ் ஆஃப் கிராஃப் இஸ் கிரேட்டர் தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் கிராஃப். -1ல இருந்து 1/√2ல மை சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிராஃப் இஸ் லெஸ் தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிராஃப். புரியுதாப்பா? இதுல இருந்து நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதுல எந்த டொமைன்ல வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் கிரேட்டரா இருக்கும் லெஸ்ஸனா இருக்கும்ன்றதுதான் டயக்ராம் வச்சு ரொம்ப ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம வந்து சிலபஸை ஃபுல்லாக முடிச்சாச்சு. உங்கள் டிஎன்எஸ்சிஆர்டி புக் சிலபஸ் as well as JEE சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு நம்ம. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா புக் பேக் எம்சிக்யூ சால்வ் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம வந்து சம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ 9 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு ஓராயிடும். நீங்கள் என்ன பண்ணணும்? இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். ஒரு புக் எடுத்துக்கோங்க, செங்கேஜ் புக் எடுத்துக்கோங்க, அதில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கிராக். ஓகேவா? ப்ராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட்சிங் வீடியோஸ். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ வி ஆர் கம்ப்ளீட்டட் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு. ஒரு சின்ன சம்மரி பார்க்கணும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிராஃப், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிராஃப், tan இன்வர்ஸ், சீக்கண்ட் இன்வர்ஸ், கொசிகண்ட் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ், இது எல்லாத்துக்கும் டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும்ன்றத நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நல்லா எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் ஓவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணோம் நீங்க? யூ ரீகால் ஆல் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ப்ராப்பர்ட்டிஸ். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் ரேஞ்ச் என்னது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் ரேஞ்ச் என்னது, அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஃபுல்லா எழுதி பாருங்க. நான் ஒரு சம்மரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சம்மரி கொடுத்துருக்கேன் 6th வீடியோ நினைக்கிறேன். 6th வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஐ வுட் ஹவ் given the summary ஃபார் டேபிள் ஃபார்மேட். இந்த டேபிள் ஃபார்மேட் அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா தரவைடுவீங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.